இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இந்த எபிசோடில் நம்ம இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது என்றால் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி பள்ளி வளாகத்தில் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற்றது. வாங்க இப்போ அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். வாக்குச்சாவடிக்கு சென்று தவறாமல் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக எல்லோரும் பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? இந்த எபிசோடில் நம்ம அதாவது இந்த தேர்தலில் வாக்கு அளிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அதாவது 2 அமைப்புகள், இயற்கை தாயகம் என்கின்ற அமைப்பும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் ஆகிய இந்த 2 அமைப்புகள் இணைந்து இந்த வாரம் சனிக்கிழமை நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் போது தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி தரும் வகையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இயற்கை தாயகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், நம்முடைய மாநில சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நாம் அனைவரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கட்டாயம் வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய வாக்கை வீணாக்காமல், சிந்தாமல், சிதறாமல் அனைவரும் வாக்களிக்கும்படி தங்களுக்கு பிடித்த அல்லது யார் தங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று கருதுகிறீர்களோ அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் வகையில் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்கினை அளிக்கும்படி நம்முடைய சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 15 ஆண்டுகளாக இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி இந்த இடத்துல நடைபெறுகிறது. எல்லாரும் பெருவாரியாக இந்த கூட்டத்துக்கு வருவீங்க. இன்றைக்கு இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்றத்திற்காக தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலை பற்றிய விழிப்புணர்வு, அதாவது நம்ம ஓட்டு போட வேண்டும், ஏன் ஓட்டு போடணும், அதை இங்கே கட்சி சம்பந்தமாக யாரும் எதையும் பேச போகிறதில்லை, யாரும் யாருக்கும் இங்கே கேன்வாஸ் பண்ண போகிறதில்லை. இது ஜென்ரல்
விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது வந்து ஒரு பொதுவாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இரண்டு அமைப்புகள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கமும் இயற்கை தாயகம் இந்த அமைப்பு இரண்டு அமைப்புகளும் இணைந்து இந்த விழிப்புணர்ச்சி, யாருக்கு விழிப்புணர்ச்சி, இங்கே வந்து இந்த கூட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க. இன்றைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து நம்ம இன்றைக்கு வந்து தேர்தல் விழிப்புணர்ச்சியை பற்றி, அதாவது நம்ம வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற இயற்கை தாயகத்தின் அனைத்து நிர்வாகிகளையும் எல்லாரும் வந்திருக்காங்க. வருக வருக என்று சார்பாக வரவேற்கின்றேன். அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற சகோதரர் மோகன் அவர்கள் இந்த அமைப்பை பற்றியும் அது வந்து நம்ம அவங்க என்னதான் பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்மோட ஏன் இணைந்து நடத்துகிறாங்க, அதை பற்றியெல்லாம் சுருக்கமாக எடுத்துரைப்பார்கள். அதனுடைய அவசியத்தை எடுத்துரைப்பார்கள். ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சாங்கன்னா, நாம் போய் குத்தலைன்னா அது எப்படி ராஜாவுக்கு தெரிய போகுது அப்படின்னு போட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அரசாங்கம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் தேர்தல் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஓட்டு போடுவதற்கான அனைத்து வசதிகளை எல்லாம் போலிங் பூத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். சில பேர் நடக்கவே முடியாது, அவனும் ஓட்டு போடுவதற்காக வீட்டிலேயே போய் ஓட்டு போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில பேரை வந்து அன்றைக்கி நடக்கிற பொழுது வீட்டுக்கு வந்து வண்டியில் கவர்னர், இது வந்து ப்ரைவேட் வண்டிலாம் கிடையாது, கவர்னர், அதாவது எலெக்ஷன் அந்த தேர்தல் அலுவலகம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வண்டிகள் நம்ம ஃபோன் பண்ணோம்னா அது புக் பண்ணியிருந்தோம்னா அந்த வண்டிகள் வந்து வீட்டுக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாலண்டியரோட அந்த போலிங் பூத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ஓட்டு போட வைக்கக்கூடிய அனைத்து உதவிகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆகவே நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எல்லோரும் இன்றைக்கி உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று கட்டாயம் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். அந்த வாக்குகளை செலுத்துவதன் அவசியத்தை பற்றி திரு மோகன் அவர்கள் நம்முடைய எடுத்துரைப்பார். சிறப்பு மிக்க திறன் கொண்ட அனைவரையும் தனிநபர் கூறுவதை விட நீங்கள் கூறுவதுதான் இந்த சமூகத்திற்கு காதுகளுக்கு எட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் பாதம் தொட்டு அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். அன்பர்களே, நாங்கள் இயற்கை தாயகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது இந்த மண்ணில் இந்த பசுமையை நமக்கு அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கும் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் மரம் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் ஒழிப்பு, இது போன்ற சமூக விதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது எங்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள். இன்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்று நம் கூடியுள்ள நோக்கமானது இந்த வாக்கு செலுத்தும் இதுவானது அனைவரும் செலுத்த வேண்டும். அதாவது எனக்கு தெரிஞ்சு சிறப்பு திறன் கொண்ட நீங்கள் கொண்ட உற்சாகத்தை விட சில பேருடைய உற்சாகம் கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் சொன்னாதான் நல்லா போயிட்டு ரீச் ஆகும். அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அதனால் வாக்களிப்பதுன்றது நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. நீங்கள் எந்த கட்சிக்குனாலும் வாக்களிக்கலாம், ஆனால் உங்கள் கடமையை நம்ம செய்யணும். அதனால் இந்த கருத்தை நீங்கள் முன்னெடுத்து சொல்லும் போது இந்த சமூகம் எட்டாத கால்களுக்கு கூட இந்த செய்தி போய் சேரும். நடக்காத கால்கள் கூட நடந்து வாக்குச்சாவடிக்கு வந்து சேரும்.
அதனால் அன்பு உள்ளவங்களே, நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமூகத்தில் 100% வாக்கு பதிய வேண்டும் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் எண்ணத்திற்கு நாம் உறுதுணையாய், நாம் கால்களாய், நாம் கைகளாய், நாம் கண்களாய், நாம் வார்த்தைகளாய், நம் உணர்வுகளை பதிப்போம் என்று உறுதியேற்று வாய்ப்புக்கு நன்றி அளித்த உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வருவதற்கு முன்பாக எனக்கு இப்படி ஒரு மீட்டிங் வரப்போகிறேன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. பாரி சார் ஒரு மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நான் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எவ்வளோ மீட்டிங் என்னென்னவோலாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணுறவங்க நாங்கள் தான். அந்த மாதிரியெல்லாம் நான் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு மன திருப்தி கிடச்சிருக்கு. எனக்கு இப்படி இவங்க கூட இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோன்னா, மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருக்குமே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் தான் எங்களோட வேலை. ஃபஸ்ட்டு கேஸ்ட் நோபார் என்ன கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களவங்களுக்கு யாராவது மேரேஜ் ஆகாமல் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க தம்பி தங்கைகள் உங்களோட மகன் மகள் யாருக்காவது மேரேஜ் ஆகாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எங்களை நீங்கள் நாடலாம். நாங்கள் மேரேஜ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். எங்ககிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்றதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இருக்காங்க சார்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஒன்று எல்லோரும் நினைக்கணும், நல்ல ஆட்களாக தேர்ந்தெடுங்க. அதாவது நீங்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர், அதாவது நம்ம தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதி இருக்கு இல்லைங்களா? சென்னையில் வந்து இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் 10 தொகுதின்னு நினைக்கிறேன். அதாவது சென்னையில் வந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து 234 தொகுதிகள் இருக்கின்றன. இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். இதே போல் நம்ம உதவிக்கரம் சங்கத்தினுடைய கிளைகள், கிளைச்சங்கங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்றன. அங்கங்கேருந்து எனக்கு நியூஸ் எல்லாம் வருது. நம்ம கிளைச்சங்கத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேலத்திலிருந்து அத்தியண்ணா அவர்கள் பேசினார்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தலைமையில் வந்து முதல்ல வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை வந்து சேலம் மாவட்டத்தில் நடத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் தென்காசி மாவட்டத்தில் அங்கேருந்து 2 நாளைக்கு முன்பு அமர் சிவா சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பேரணியை தென்காசியில் வந்து பல தெருக்கள் வழியாக அவர்கள் 3 சக்கர வாகனங்களில் ஸ்கூட்டர்லாம் போய் அவேர்னஸ் பண்ணாங்க. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலைவர்கள் மாவட்டத்தில் நம்ம சங்கத்தினுடைய தலைவர் தலைமையில் கலெக்டர் அவர்கள் கொடியசைத்து இதுபோல் இந்த விழிப்புணர்வு பேரணியை, தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கிலே நடத்தி வருகின்றோம். இப்போது இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் கட்டாயம் ஓட்டு போடணும். அதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அன்றைக்கு வந்து அவங்க லீவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்காதீங்க. போய் முதல்ல காலையில் சீக்கிரம் எழுந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்க. முதலாவது உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு யார் சிறந்த அளவில் செயலாற்றுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நபர் உங்கள் தொகுதியில்
மக்களுக்காக உழைக்கக்கூடியவராக பார்த்து மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவர்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு உங்கள் வாக்கை அளிங்கள். அதாவது இல்லையா, யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பலை நினைக்கிறீங்களா? நோட்டான்னு ஒன்று இருக்குது, அந்த நோட்டாவில் ஓட்டு போடுங்க. யாருக்கும் வாக்கு, அதாவது நீங்கள் வந்து இந்த தொகுதியில், நம்ம தொகுதியில் யாருமே நமக்கு சரியில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்டா ஆஃபீஸில் இருக்குது, அந்த நோட்டாவில் நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்தலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் இதை பற்றியெல்லாம் அறிய வேண்டும். பார்வையற்றவர்களுக்காக சிறப்பான வசதிகள் அந்த இதில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்புறம் நம்ம கைகால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள், நானே பல எலெக்ஷன்லாம் போயிருக்கேன், நான் போய் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போல்லாம் ரேம்பெல்லாம் போட்டிருக்காங்க எல்லா எலெக்ஷன் பூத்துலையும் பார்த்தீங்கன்னா ரேம்ப்ஸு. அப்புறம் அந்த உள்ளெல்லாம் போவதற்கு எளிதாக நமக்கெல்லாம் அந்த வீல் சேர் போய் எளிமையாக, அதாவது எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், கண் பார்வையற்றவர்கள், கை கால் ஊனமுற்றவர்கள் அனைவரும் வாக்களிப்பதற்கு அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அதனால் வந்து நம்ம வாக்கு என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. நம்முடைய கடமையை முறையாக நாம் ஆற்றுவோம். 23ஆம் தேதி மறக்காமல் நீங்கள் போங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிடாதீங்க. நீங்கள் வெளியூர் போனால் கூட அந்த ப்ரோக்ராம்லாம் தள்ளி போட்டுருங்க. அதனால் உங்களுடைய வாக்குச்சீட்டு, இது நம்ம சொல்லுவோம் ஓட்டர் ஐடி கார்டு, இல்லைன்னா ஈவன் நம்ம மாற்றுத்திறனாளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்க வாக்கு செலுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே நிறைய கருத்துக்களை கூற இருக்கின்றார்கள். நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் கோபிநாத் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்கிறேன். நமது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உதவிகரம் மாற்றுத்திறன் நல்வாழ்வு சங்கம் சார்பாகவும் இயற்கை தாகம் சேர்ந்து இந்த தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய பகுதியில் சேர்ந்த நல்ல வேட்பாளர், அதாவது சேவை செய்யக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருங்க. மறக்காமல் ஓட்டு போடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லீவு சார் சொன்ன மாதிரி லீவு கிடச்சிருச்சு வெளியூர் போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. 5 மணி வரைக்கும் நீங்கள் ஓட்டு போடலாம். வீட்டு வேலை கூட முடிச்சுட்டு கூட பொறுமையாக போய் ஓட்டு போடலாம். ஓட்டு போட பிடிக்கலையா, சார் சொன்ன மாதிரி நோட்டாக போட்டுருங்க. ஆக மொத்தத்தில் 100% ஓட்டு போட்டே ஆகணும். அது போட்டால் தான் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுத்து சட்டசபையில் நம்மளுக்கான குரல் கொடுப்போம். நமக்குள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. அப்படி பேசப்படும் போது நமக்கு தீர்வு நல்லா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க. அடுத்தவங்க பேச வேண்டியனால குறைச்சிக்கிறேன். 2வது, நம்ம வாக்கு சொல்லுங்கள். நம்ம உரிமை நம்ம வாக்கு, நம்ம உரிமை நம்ம வாக்கு. நன்றி. இயற்கை தாயகத்தின் முக்கிய நிர்வாகியான திரு செல்வம் அவர்கள் இந்த நம்முடைய வாக்களிப்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். அனைத்து நல் உள்ளங்களையும் வணங்கி என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்திலே பல பேர் இங்கே சிறப்புரை ஆற்றியிருந்தாலும் இந்த வாக்கினுடைய வலிமையை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு சிற்றுரையாக இங்கே தர இருக்கின்றேன். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாடு உதவிக்கரம் மற்றும் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தின் மாநில தலைவர் வரதகுட்டி அவர்களுக்கும், அரிமா டாக்டர் கோபிநாத் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அரிமா டாக்டர் டி வைரமணி மாநில இணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்கே உதவிகரம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இயற்கை தாயகத்தின் சார்பாகவும் எங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயற்கை தாயகத்தின் அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும்
மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சங்கத்தை பற்றி சரியாக தெரியாது, இருந்தாலும் என்னுடைய நண்பர் டென்னிஸ் அவர்கள் அழைத்ததன் பேரில் இங்கே நான் வந்திருக்கின்றேன். அதாகப்பட்டது, ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள், ஒரு கதையை சொன்னார்கள். ராஜா கதையை சொல்லி அதிலே பால் ஊற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். பால் ஊற்றுபவர்கள் ஊற்றட்டும், நமக்கு ஏன் என்று தண்ணீர் ஊற்றிவிட்டு வரலாம் என்று பல பேர் தண்ணீர் ஊற்றினார்கள். காலையில் எழுந்து பார்க்கும்போது அண்டா முழுக்குவதுமே தண்ணியாக தான் இருந்தது. அதை எதற்காக சொன்னார்கள் என்றால், அடுத்தவர் போட போகிறாங்க, நம்ம ஒரு ஓட்டு போடலைன்னா குறைஞ்சிட போதா, நம்ம ஒத்துரு தானே போடலை, மற்றவங்க எல்லாம் போட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை நம்ம தவிர்த்திடுவோம். அப்படி தவிர்க்கும் போது பல ஓட்டுகள் அதனால் குறையும். அந்த பல ஓட்டுகள் குறையிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போல் நாம் போடக்கூடிய ஓட்டு போடாமல் விட்டுவிட்டால் அது வேறு யாருக்காவது சென்று தவறானவர்களுக்கு கூட அதை விழுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் நம் ஓட்டை, நம் உரிமையை நாம் தான் பேணி காக்க வேண்டும். நம் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய கடமையை நாம் செய்தால்தான் ஒரு சரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆகையால் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் அவர்களுக்கு யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சேகரித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய உயரிய நோக்கம். அதற்காக தான் இப்படி ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் ஐயா அவர்கள் சொல்வதை போல நாம் எதையோ ஒன்று கேட்டுவிட்டு எதற்கோ ஓட்டு போட வேண்டும் என்று ஓட்டு போட்டுவிடக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் கேட்டுவிட்டு யார் எந்த வாக்குறுதி நமக்கு பயன்படும், யார் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இங்கே நான் சொல்லுகிறேன் என்று யாரும் தவறாக எண்ண வேண்டாம். இங்கே நிறைய பேர் வாய் பேச முடியாதவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே ஒருவர் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்லவராக பார்த்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அதாவது இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவர்கள் மாற்றுத்திறனாளி அல்ல, அவர்களுடைய மைனஸ் பாயிண்டை மாற்றும் திறனாளிகள். அப்படிதான் நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ பார்வையற்றவர்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம். அவர்களால் நம்மளை போல காண முடியாது, அவர்களுக்கு இல்லை கண்ணொளி, அவர்களால் காண முடியாது காணொளி. இருந்தாலும் இறைவன் படைத்து இருக்கின்றான் அவர்களுக்கு ஒரு ஞான ஒளி. அதை வைத்து அவர்கள் செய்வார்கள் குரல் ஒளி. அதை கேட்டுவிட்டு நாம் எல்லாம் எழுப்புவோம் கர ஒளி. அப்படி ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ என்னை எடுத்துனீங்கன்னா ஒரு திறமை இருக்குதுன்னா நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பேன். நமக்கு தான் எல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு, நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டாக இருப்பேன். ஆனால் குறையுள்ளவர்கள் பார்த்தா நமக்கு இந்த குறை இது, அதை விட நம்ம ஜெயித்து காமிக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இந்த குறையை நாம் எப்படி போக்க வேண்டும் என்பதை, அந்த குறையை கூட நிறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். 5 வருடத்துக்கு ஒரு முறை வருவது பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் நமக்காகவும் நமது சமூகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நன்மை செய்தவர் யார் என்பதை ஆலோசித்து அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும். அரசாங்கம் அன்றைய தினம் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாம் ஒன்று யோசிக்க வேண்டும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு தொகுதியில் யார் நிற்கிறார் என்றால் அது பகட்டானவரோ எளிமையானவரோ அதை யோசிக்கிறது இருக்குது. அவருடைய கடந்த கால வாழ்க்கையை யோசியுங்கள். அவர் என்னென்ன செய்திருக்கிறார்கள், என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்குறுதி என்ன, நம்ம குறிப்பாக நமது மாற்றுத்திறனாளிக்காக அவர் என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் ஆலோசித்து தயவு செய்து உங்களை பணிவாக கேட்கிறேன். பணம் கொடுப்பார்கள், எல்லாரும் வாங்கிக்கோங்க, வேண்டாம் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. இவர் வந்தால் நம்ம சமூகத்திற்கு வேலை செய்வார், நமக்காக நன்மைகள் செய்வார், நமது அந்த பகுதிக்கு நன்மைகள் செய்வார் என்று யோசிக்க வேண்டும்.
தேர்தலிலே வாக்களிப்போம். உரிமையை நிலைநாட்டுவோம். கடமையை நிறைவேற்றுவோம். 100% வாக்கு. அதுவே நமது இலக்கு. விலைமதியை நாங்கள் விற்க மாட்டோம். எங்களுடைய ஜனநாயக கடமையை சீரோடும் சிறப்போடும் சிந்தாமல் வாக்களிப்போம். இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிப்போம். ஒவ்வொரு நமது உரிமை, அந்த வாக்கு இலக்கு. நாங்கள் வாக்களிப்போம். எங்கள் விலைக்கு அதுவே நம் இலக்கு. ஒவ்வொரு வாக்கு நண்பர்களே, நிகழ்ச்சியை அரசியல் பார்த்தீங்க இல்லைங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம வெளியிட இருக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் TAP.